எந்த மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு வாக்களித்து உங்களை இந்த நாட்டின் அரியாசனத்தில் அமர வைத்தார்களோ அந்த மக்கள், அந்த அரசு ஊழியர்கள், அந்த ஒப்பந்த ஊழியர்கள், அந்த ஆசிரியர்கள், அந்த செவிலியர்கள், அந்த கிராம உதவியாளர்கள் என்று சொல்லக்கூடிய தயாரிகள் இருந்து டேங்க் ஆபரேட்டர்ல இருந்து சாதாரண கடநிலை ஊழியர்கள் அனைவரும் உங்களுக்கு வாக்களித்து ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட்டவர்கள். இங்கே உட்கார்ந்திருக்கிற இத்தனை ஆயிரம் குடும்பங்களும் உங்களுக்கு வாக்களித்த குடும்பங்கள். அப்ப இன்னைக்கு அவர்களை மனச்சோர்வு அடைய விடாதீங்க. முதலமைச்சர் அவர்களை மீண்டும் திமுக என்கிற கழகம், நாங்க கேட்கிறேன், வேல்முருகன் அவங்க கூட்டத்தில் இருக்கிறார், எங்க அண்ணன் திருமாவளவன் உங்க கூட்டத்தில் இருக்கிறாரு, சிபிஎம் சண்முகம் உங்க கூட்டத்தில் இருக்கிறாரு, முத்தரசு ஐயா நீங்க வீரபாண்டியன் வந்திருக்காரு உங்க கூட்டத்தில் இருக்கிறாரு, காங்கிரஸ்ல இருந்து வந்திருப்பாங்க, வந்தாங்களா? வந்தாங்க, அவங்க எங்க கூட்டத்தில் இருக்கிறாங்க. அப்ப கூட்டணி கட்சி நாங்க எல்லாம் உங்க ஆட்சியை கவுக்கிறதுக்காக பிளான் பண்ணுவோம். கொஞ்சம் சிந்திங்க. நாங்க இத்தனை தலைவர்கள் சொல்றோம், நீங்க கேட்க மாட்டேறீங்க. யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஏன் இந்த பிரச்சனையை பேசி முடிக்க மாட்டேங்கிறீங்க? எங்க அண்ணன் நேரு எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அண்ணன் நேரு, இது உங்க துறை அண்ணன், நீங்க தானே டிசைடிங் அத்தாரிட்டி, நீங்க தலையிடுங்க, நீங்க பேசி முடிங்க, நானே அழைச்சிட்டு வரேன், நானே அழைச்சிட்டு வரேன். ஒண்ணு வேணாம், 760 சம்பளத்துக்கு ஏற்கனவே பணி செய்த 5-6 மண்டலத்தில் நாளையிலிருந்து இவர்கள் அனைவரும் வேலைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று தமிழக முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் கே.என். நேரு அவர்களோ அறிவியுங்க.